அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 15 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: காலை உணவு திட்டத்தின் ஒப்பந்தம் முடிவடைந்த நிலையில் மேலும் 3 மாதம் ஒப்பந்தத்தை நீடித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்தபோது பல ஒப்பந்ததாரர்களின் ஒப்பந்தங்கள் முடிவடைந்தது. இதனால் அடுத்த 3 மாதங்களுக்குள் புதிய டெண்டர்கள் கோரப்பட்டு புதிய ஒப்பந்ததாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர முடியாது எனவும் 80 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் சமூக வலைத்தளங்களில் ஒரு தகவல் பரப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் இது முற்றிலும் தவறான தகவல் என்று தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளது. தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருகிறது என்றும் தமிழ்நாடு அரசு இதுபோன்ற எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: தமிழகத்திற்கு இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் நீலகிரி, கோவை மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று ஜூன் 5ஆம் தேதி மிக கனமழை முதல் அதிதீவிர கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் இன்று ஜூன் 5ஆம் தேதி 23 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக தேனி, தென்காசி, திருநெல்வேலி, நெல்லை, திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, விருதுநகர் மாவட்டங்களிலும் மதுரை, சிவகங்கை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்று ஜூன் 5ஆம் தேதி இடிமின்னுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தலைநகர் சென்னையிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது. திருவண்ணாமலை, விழுப்புரம், திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதை தவிர புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: சென்னை கடற்கரை ரயில் நிலையம் மற்றும் தாம்பரம் இடையிலான இரவு நேர மின்சார ரயில்கள் இன்று ஜூன் 5ஆம் தேதி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது கோடம்பாக்கத்திலிருந்து பரங்கிமலை இடையே பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் வழித்தடத்தில் இரவு 11:05 மணி முதல் அதிகாலை 3:05 மணி வரை சுமார் 4 மணி நேரத்திற்கு சில மின்சார ரயில்கள் சேவைகள் முழுமையாகவும் பகுதி நேரமாகவும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து இரவு 11:40 மற்றும் 11:59 மணிக்கு தாம்பரம் நோக்கி புறப்பட வேண்டிய மின்சார ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுகின்றன. அதே நேரம் இரவு 11:20 மணிக்கு கூடுவாஞ்சேரியிலிருந்து புறப்படும் ரயில் மற்றும் இரவு 11 மணிக்கு செங்கல்பட்டிலிருந்து புறப்படும் ரயில் ஆகியவையும் தாம்பரம் சென்னை கடற்கரை இடையே பகுதி நேரமாக ரத்து செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பயணிகள் இந்த மாற்றங்களுக்கு ஏற்ப தங்களது பயணங்களை திட்டமிட அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஐந்தாவது அறிவிப்பு: 18,600 கோடி ரூபாய் முதலீட்டில் L&T நிறுவனத்துடன் முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. 8,200 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் தமிழ்நாட்டில் L&T நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளது. L&T நிறுவனத்துடன் 3 திட்டங்கள் மேற்கொள்வதற்கு முதலமைச்சரான விஜய் முன்னிலையில் ஒப்பந்தமும் செய்யப்பட்டது. ஆறாவது அறிவிப்பு: சென்னை மின் வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்க் திருட்டு விவகாரத்தில் யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சரான நிர்மல்குமார் பேட்டியளித்துள்ளார். மின் வாரிய தலைமை அலுவலகத்தில் 18 ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டுள்ளன. ஹார்ட் டிஸ்குகள் திருட்டு விவகாரத்தில் யாரையும் காப்பாற்றும் நோக்கம் இல்லை எனவும் ஹார்ட் டிஸ்குகளில் உள்ள தரவுகளை சரிபார்க்கும் பணி நடந்து வருகிறது என்றும் கூறியுள்ளார். ஏழாவது அறிவிப்பு: IPS அதிகாரிகள் 7 பேரை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவளித்துள்ளது. மதுரை ஆணையராக கபில்குமார் சரத்கர் நியமனப்பட்டுள்ளார். ரயில்வே ஐஜியாக அபிஷேக் தீட்சித் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை போக்குவரத்து இணை ஆணையராக பகலவன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை மேற்கு சட்ட ஒழுங்கு இணை ஆணையராக திஷா மிட்டல் நியமனம். சென்னை சரக DIGயாக திருநாவுக்கரசு நியமனம் செய்துள்ளனர். எட்டாவது அறிவிப்பு:
தமிழகத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து முதலமைச்சரான விஜய் பொறுப்பேற்றுள்ளார். இந்த நிலையில்தான் தாவேகா அரசின் முதல் சட்டசபை கூட்டம் வரும் ஜூலை முதல் வாரத்தில் தொடங்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகா அரசின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தில் கவர்னரான அல்ரேக்கர் உரையாற்ற இருக்கிறார். அவரது உரையை தொடர்ந்து அடுத்த 3 நாட்கள் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதமும் நடைபெறும். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பு அமைச்சரவை கூடி விவாதிப்பது வழக்கம். அதன்படிதான் தமிழக அமைச்சரவை இன்று வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. இதில் அனைத்து அமைச்சர்களும் பங்கேற்கின்றனர். முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு பொறுப்பேற்ற பின் நடக்கக்கூடிய முதல் அமைச்சரவை கூட்டம் இதுவாகும். இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் புதிதாக தொடங்கப்பட உள்ள தொழில் முதலீடுகள் குறித்தும் கொள்கை ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுக்கவும் மதுபான கடைகள் தொடர்பாக முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. 9வது அறிவிப்பு. பதிவுத்துறை பணியாளர்கள் மீது பெறப்படும் புகார், லஞ்ச புகார் மனுக்களை வகைப்படுத்தி புகார் மனுவின் வகைக்கு ஏற்றாறு போல புகார் மனுவின் மீது ரகசிய விசாரணை மேற்கொண்டு புகார் மனு குறித்து ஆதார ஆவணங்கள் மற்றும் வாக்குமூல நகல்களுடன் முழு விவர விசாரணை அறிக்கையினை பதிவுத்துறை தலைவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என அனைத்து துணை பதிவுத்துறை தலைவர்கள், மாவட்ட பதிவாளர்களுக்கு பதிவுத்துறை ஐஜி சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். தமிழகத்தில் அதிக புகாருக்குள்ளான துறை என்பது பதிவுத்துறைதான். இதனால் பதிவுத்துறைக்கு செயலாளராக நேர்மையான அதிகாரியான குமரகுருபரன் மற்றும் ஐஜியாக அருண் சுந்தர் தயாளன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். 10வது அறிவிப்பு. சட்டவிரோதமாக கனிம வளங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் தலைமையில் இயற்கை வளங்கள் துறையின் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கனிம வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டது. 11வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் வேளாண் படிப்புகளுக்கு இதுவரை 25,330 பேர் விண்ணப்பித்துள்ளனர். வேளாண் படிப்புகளுக்கு மாணவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க ஜூன் 8ஆம் தேதி கடைசி நாளாகும். 12வது அறிவிப்பு. டாஸ்மார்க்கில் விரைவிலேயே அதிரடியான மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி டாஸ்மார்க்கின் முக்கிய அதிகாரிகளை விரைவிலேயே பணியிட மாற்றம் செய்து அரசு முடிவு செய்துள்ளதாகவும், வருகிற 30ஆம் தேதி பார் டெண்டர் முடிவடையும் நிலையில் நடைமுறைகளை சீரமைக்கவும் தேவையான உரிய நெறிமுறைகளுடன் புதிய டெண்டர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் டாஸ்மார்க்கில் பாட்டிலை திரும்பத் தரும் திட்டத்தை பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் மாற்றவும் திட்டமிடப்பட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. ஈரோடு திருப்பூர் இடையே பெருந்துறை ரயில் நிலையத்தில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் திருச்சி பாலக்காடு ரயில் பகுதி நேரமாக ரத்து செய்யப்படுகிறது. இது தொடர்பாக சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது என்னவென்றால், பராமரிப்பு பணிகள் காரணமாக வருகிற 5ஆம் தேதி, அதாவது இன்று மற்றும் 7 ஆகிய தேதிகளில் மதியம் 1 மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்படும் திருச்சி பாலக்காடு ரயில் திருச்சி ஈரோடு இடையே மட்டுமே இயக்கப்படும். அதன் பின்னர் ஈரோடு பாலக்காடு இடையே முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இயக்கப்படும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. கடந்த மார்ச் மாதத்துடன் முடிவடைந்த 2025-26ஆம் நிதி ஆண்டிற்கான வருடாந்திர அறிக்கையை ரிசர்வ் வங்கி சமீபத்தில் வெளியிட்டது. அதில் போலியான 500 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருப்பதாக அதிர்ச்சியான தகவலை தெரிவித்துள்ளது. 2026 நிதியாண்டில் வங்கி அமைப்பிற்குள் கண்டறியப்பட்ட போலி ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கையானது 5.7% அதிகரித்துள்ளது. கண்டறியப்பட்ட மொத்த போலி நோட்டுகளின் எண்ணிக்கையானது முந்தைய நிதியாண்டில் இருந்து 2,17,396 இருந்து தற்போது 2,29,246 அதிகரித்துள்ளது. இதில் 500 ரூபாய் நோட்டுகளே அதிகம் எண்ணிக்கையில் கண்டறியப்பட்டுள்ளது. 2025 நிதியாண்டில் 1,17,722 இருந்த போலி 500 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கையானது இந்த ஆண்டு 20% அதிகரித்து 1,41,907 தாள்களாக உயர்ந்துள்ளது. அதே சமயம் போலி 200, 100, 50 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை முந்தைய நிதியாண்டோடு ஒப்பிடுகையில் குறைந்துள்ளது. மேலும் புழக்கத்திலுள்ள 500 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கையானது 11% அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தகவல் வெளியிட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்க திருச்சி பெங்களூர் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயிலின் சேவையை நீடிப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்திருப்பது என்னவென்றால், செவ்வாய்க்கிழமை காலை 6:15 மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்பட்டு அதே நாளில் மதியம் 1:45 மணிக்கு
SMVT பெங்களூர் சென்றடையும். திருச்சி SMVT பெங்களூர் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவையானது ஜூன் 9, 16, 23, 30 ஆகிய நாட்களுக்காக நீடிக்கப்படும் என்றும், அதேபோல செவ்வாய்க்கிழமை மதியம் 3 மணிக்கு SMVT பெங்களூரிலிருந்து புறப்பட்டு இரவு 10:30 மணிக்கு திருச்சி வந்தடையும் SMVT பெங்களூர் திருச்சி அதிவேக சிறப்பு ரயில் சேவையானது ஜூன் 9, 16, 23, 30 ஆகிய தேதிகளுக்கும் நீடிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேற்கண்ட சிறப்பு ரயில் சேவைக்கான முன்பதிவு விரைவிலேயே தொடங்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 15 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.